ஆசீர்வாதம். ஒரு நம்பிக்கை. மனிதகுலம் ஒரு தெய்வ குழந்தையை தேடுகிறது. அழகானது, உண்மையுள்ளவர், முழுமையற்றது. எபிபனி வியக்க வைப்பதை வெளிப்படுத்துகிறது. மனிதகுலம் கடவுளை தேடவில்லை, ஆனால் கடவுள் தனது குழந்தைகளை தேடுகிறார். கூட்டம் மேல் நோக்கி செல்வதில்லை, ஆனால் அனைத்து நாடுகளையும் தன்னிடம் இழுக்கும் ஒரு குழந்தை. ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது, தேடல் தொடங்குகிறது. மந்திரவாதிகள் வெளியாட்கள், யூதர்கள் அல்ல, ஆசாரியர்கள் அல்ல, வானியலாளர்கள், தேடுபவர்கள். கடவுள் அவர்களின் மொழியை பேசினார். சுருள்கள் அல்ல, ஆனால் வானங்கள். சூரியன் அவரது அனைத்தையும் பார்க்கும் பார்வை. சந்திரன் நமது இருளுக்கு ஒளி. நட்சத்திரங்கள் அவரது மகிமையை கிசுகிசுத்தல். பெருங்கடல்கள் முடிவிலேயே அறிவிக்கிறது. மலைகள் வலிமையுடன் நிற்கிறது. பலர் அடையாளங்களை வணங்குகிறார்கள். மந்திரவாதிகள் அவர்களை பின்தொடர்ந்தனர், அடையாளங்களின் இறைவனிடம். ஏசாயா கூச்சலிட்டார், எழுந்திரு, பிரகாசி, உங்கள் ஒளி வந்துவிட்டதையும். ஒளி நுழைந்த போது நட்சத்திரம் நகர்ந்தது, அதனால் அவர்கள் நகர்ந்தனர். வீடுகளை விட்டு வெளியேறினர். ஆறுதல், பாதுகாப்பு. ஒரு கேள்வியுடன் ஆபத்துக்களை கடந்தனர். புதிதாக பிறந்த ராஜா எங்கே? நாங்கள் அவரை வணங்க வந்துள்ளோம். மற்றவர்கள் தேடினர். ஏரோது பயத்தின் அரண்மனைகளிலிருந்து, எழுத்தாளர்கள் நிச்சயமான புத்தகங்களிலிருந்து. மந்திரவாதிகள் மட்டுமே வந்தார்கள். ஏன்? அவர்கள் வழிபட வந்தார்கள், கட்டுப்படுத்த அல்ல. நமக்கு முன் 3 இதயங்கள். ஏரோது புத்துணர்ச்சியூட்டும். பரிசுத்த வார்த்தைகளுக்கு பின்னால் வன்முறை. வேதபாரகர்கள் எல்லாம் அறிந்தவர்கள், எதையும் விட்டுக் கொடுக்கவில்லை. மந்திரவாதிகள் மண்டியிடுகிறார்கள். அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். குழந்தையை காண்க மரியாளுடன். வேதவசனங்கள் கிசுகிசுக்கின்றன. அவர்கள் கீழே விழுந்து அவரை வணங்கினார்கள். பொன் ஒரு ராஜாவுக்காக, சாம்பிராணி கடவுளுக்காக, மயிர் துன்பப்படும் இரட்சகருக்காக. அறியாமலேயே அவர்கள் நற்செய்தியை அவருடைய காலடியில் வைத்தார்கள். பவுல் பல நூற்றாண்டுகளாக கூச்சலிடுகிறார். மர்மம் வெளிப்படுத்தப்பட்டது.